திருப்பூரில் தந்தை மற்றும் 4 வயது மகனை தாக்கிய போதை கும்பலுக்கு சாதகமாக செயல்பட்ட போலீசார் பாதிக்கப்பட்ட நபரை தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் ராயபுரம் சிறுகாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் அஜித் தனது 4 வயது மகனுடன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது வீட்டின் அருகே உள்ள துணிக்கடையில் பணியாற்றும் ஊழியர்கள் நடப்பதற்கு வழியில்லாமல் கும்பலாக நின்றுள்ளனர். அவர்களை வழிவிடுமாறு அஜித் கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்தவர்கள் அஜித்தை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதலில் அஜித்தின் 4 வயது மகனுக்கு உடலில் காயங்கள் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அஜித் திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் போலீசார் புகாரை ஏற்காமல் தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு சாதகமாக சமரச முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் பாதிக்கப்பட்ட அஜித் சமரசத்திற்கு வர மறுத்ததால் போலீசார் அவரை மகன் கண்முன்னை தாக்கியுள்ளனர். இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட துணிக்கடை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்படின்னு சொன்னதுக்கு சரி நீங்க அமுச்சு விட்டா அந்த சைடு பொலிரோல இருந்து இறங்கி என்னை அடி அடிச்சிட்டாங்க. என்னைய அடிச்சு என் பையனை அடிச்சது இல்லாம அடி வாங்கிட்டு நான் என்ன பண்றேன்னு சொல்றேன். போலீஸ்காரங்களும் என்னைய அடிக்கிறாங்க. என் பையனை வச்சுட்டு இருக்கேன், பையன் முன்னாடி அடிக்கிறாங்க. பையன் முன்னாடி அடிக்காதுன்னு சொல்றேன், கேஸ் எடுக்கல. அதுக்கப்புறம் திரும்ப நான் இதுவா இருக்கு போன் கூட எடுத்து பாக்குறேன். எத்தனை தடவை போன் பண்ணி எல்லா ஸ்டேஷனும் சொன்னேன், கேட்கவும் மாட்டாங்க. அதுக்கப்புறம் காலையில போறேன் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ட்டு என்னை உள்ள போட்டு எல்லா செயினையும் கழுத்துல எல்லா செயினையும் அவுத்துட்டு கையில எல்லாத்தையும் அவுத்துட்டு அடின்னு அடிக்கிறாங்க. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அதனை ஏற்க மறுத்த மக்கள் காவல்துறையினர் அராஜகமாக நடந்து கொண்டதாக கூறி சரமாரியாக கேள்வியை எழுப்பினர். இதனால் செய்வதறியாது நின்ற போலீசார் வேறு வழியின்றி கடை உரிமையாளர்கள் 2 பேரை காவல் நிலையம் அழைத்து சென்றனர். காவல்துறை பொதுமக்களின் நண்பன் என்று கூறிக்கொள்ளும் போலீசார் தாக்கப்பட்ட நபருக்கு ஆதரவாக இருக்காமல் பாதிக்கப்பட்ட நபருக்கு அநீதி இழைத்த சம்பவம் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.